துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையமான RTA-வானது பிசினஸ் பே கேட் மற்றும் அல்சபா சவுத் கேட் ஆகிய 2 புதிய சாலிக் டோல்கேட்டுகள் இன்று முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் துபாயில் சாலிகேட் நிறுவனம் இயக்கப்படும் டோல்கேட்களின் மொத்த எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இந்த புதிய டோல்கேட்டுகள் பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ஷேக் முகமது பின் சயீத் சாலை, துபாய் அல் லயன் சாலை, ராசல் கைமா கோர் ஸ்ட்ரீட் மற்றும் அல் மனாமா ஸ்ட்ரீட் உள்ளிட்ட மாற்று வழிகள் மூலம் இந்த டோல்கேட் இல்லாத சீரான போக்குவரத்து ஓட்டத்தை இந்த முயற்சி உறுதி செய்யும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமெரிக்கத்தில் விசிட் விசாவில் வரும் நபர்களுக்கு சமீப காலமாக விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் விசிட்டிங் விசாவில் அமெரிக்கத்திற்கு வருபவர்கள் விதிகளுக்கு ஏற்றவாறு தங்களின் ஆவணங்களை வைத்திருப்பது அவசியமாகும். டிராவல் நிறுவனங்களும் அவ்வப்போது சுற்றுலாவாசிகளுக்கு அறிவுரைகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தற்போது விசிட் விசாவிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னரே அனைத்து ஆவணங்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்யுமாறு சுற்றுலா பயணிகளை பயண முகவர்கள் எச்சரித்து வருகிறார்கள். இது தொடர்பாக பயண முகவர்கள் கூறுகையில், விசிட்டிங் விசாவிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பே ஹோட்டல் முன்பதிவு அல்லது உறவினர்களின் வசிப்பிட முகவரி போன்ற தங்குமிடத்திற்கான ஆதாரம், ரிட்டன் டிக்கெட் மற்றும் 1 மாத விசாவிற்கு 3000 திர்ஹாம்ஸ் மற்றும் 2 மாதங்களுக்கு 5000 திர்ஹாம்ஸுக்கு சமமான நிதி இருப்பதற்கான வங்கி இருக்கைகள் போன்றவை தேவை என அவர்கள் கூறியுள்ளார்கள். முன்னதாக இந்த அனைத்து ஆவணங்களையும் விமான நிலையத்தில் காட்ட வேண்டும். ஆனால் இப்போது அவர்கள் விசாவிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன் இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என பயண நிறுவனங்கள் கூறியுள்ளது. பயணிகள் விசிட் விசாக்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும், அமெரிக்கத்தில் தங்கியிருக்கும் போது தங்களை தாங்களே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக இந்த கடுமையான தேவைகள் இருப்பதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். சமீபத்தில் முழுமையடையாத ஆவணங்கள் காரணமாக சில விசாக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் ஒரு சில விசாக்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டதாக பயண நிறுவனர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே பயணிகள் குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் மற்றும் உறுதி செய்யப்பட்ட ரிட்டன் டிக்கெட் போன்றவை வைத்திருக்க வேண்டும். மேலும் சில விண்ணப்பதாரர்களுக்கு இந்த புதுப்பிக்கப்பட்ட தேவைகள் பற்றி தெரியாமல் விசா விண்ணப்ப செயல்முறையில் தாமதம் மற்றும் குழப்பம் ஏற்படுவதாக ஏஜென்சிகள் கூறியுள்ளார்கள். இதனை நிவர்த்தி செய்ய பயணிகள் சரியான விதிமுறைகளை தெரிந்து கொண்டு விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். எனவே சுற்றுலாவாசிகள் தங்கள் ஆவணங்களை உன்னிப்பாக தயார் செய்து நம்பகமான பயண நிறுவனங்களை அணுகி ஒரு சுமூகமான விண்ணப்ப செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் என சுற்றுலா வல்லுநர்கள் பயணிகளை அறிவுறுத்தி வருகிறார்கள். அமெரிக்கத்தின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களில் ஒன்றான எத்திசலாட் நாட்டில் உள்ள அதன் வாடிக்கையாளருக்கு சமூக ஊடகங்களில் வெளியாகும் இலவச சலுகைகள் குறித்து எச்சரித்து வருகிறது. அமெரிக்கத்தின் 53வது ஈத்தல் எத்திகாத் என்று இந்த ஆண்டு அழைக்கப்படும் அமெரிக்கத்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு வாடிக்கையாளருக்கு இலவசமாக 53 GB டேட்டா பேக்கை வழங்குவதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பதிவு ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. இது குறித்து எத்திசலாட் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், போலி சலுகைகள் குறித்து ஜாக்கிரதையாக இருக்கவும், எந்த ஒரு லிங்கையும் கிளிக் செய்வதற்கு முன் எப்போதும் இணைப்புகளை சரியாக வைத்திருக்க வேண்டும் என அதன் வாடிக்கையாளர்களை எச்சரித்துள்ளது. துபாயில் மெட்ரோ இயங்கும் நேரம் இன்று நீட்டிக்கப்பட்டுள்ளதாக துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமான RTA அறிவித்துள்ளது. துபாய் மெட்ரோவின் ரெட் லைன் மற்றும் கிரீன் லைன் ஆனது இன்று அதிகாலை 3 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை செயல்படும் என கூறியுள்ளது. இது துபாய் ரன்னில் பங்கேற்கும் நபர்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக RTA அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் மெட்ரோவில் பயணிப்பவர்கள் சுற்றுலா பயணங்களுக்கு தேவையான நோல் பேலன்ஸை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சில்வர் கார்டுக்கு குறைந்தபட்சம் 15 திர்ஹாம்ஸும் நோல் கார்டுக்கு குறைந்தபட்சம் 30 திர்ஹாம்ஸும் வைத்திருக்க வேண்டும் என ஆணையம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்சின் மாபெரும் உடற்பயிற்சி நிகழ்வுகளில் ஒன்றான துபாய் ரன் நவம்பர் 24ஆம் தேதியன்று துபாயின் புகழ்பெற்ற ஷேக் சயீத் சாலையில் தொடங்க உள்ளது.
ஒரு மாத கால உடற்பயிற்சி சவாலின் இறுதிப் போட்டியான துபாய் ரன்னில் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பதை நீங்களும் காணலாம். இந்த நிகழ்வில் பங்கேற்பவர்களுக்கு 2 பாதை விருப்பங்கள் உள்ளது. ஒன்று ஆரம்பம் மற்றும் குடும்பங்களுக்கான 5 கிலோமீட்டர் பாதை, மற்றொன்று அனுபவமுள்ள ஓட்டப்பந்தய வீரர்களுக்காக மிகவும் சவாலான 10 கிலோமீட்டர் பாதையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளவில் அதிகம் பேர் விரும்பி செல்லக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கும் துபாய் பயணிகளுக்காக 2 விமான நிலையங்கள் உள்ளது. அதில் ஒன்று DXP என்று சொல்லக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அல் மக்தும் சர்வதேச விமான நிலையம் என்று சொல்லக்கூடிய துபாய் வேர்ல்டு சென்டர் ஆகும். இந்த துபாய் வேர்ல்டு சென்டரில் கட்டப்பட்டு வரும் புதிய பயணிகள் முனையத்திற்கு வரும் பயணிகள் தங்கள் லக்கேஜ்களுக்காக வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும், பயணிகள் லக்கேஜ்கள் டெர்மினலில் தயாராக இருக்கும் அல்லது பயணிகளின் வீடுகள் அல்லது ஹோட்டலுக்கு நேரடியாக டெலிவரி செய்யப்படும் என்று டிநேட்டா நிறுவனத்தின் CEO ஸ்டீவ் ஆலன் கூறியுள்ளார். எமிரேட் குழுமத்தின் ஒரு பகுதியான டிநாட்டா துபாய் விமான நிலையங்களில் இருந்து செயல்படும் விமான நிறுவனங்களுக்கான ஒரே விமான சேவை வழங்குநராகும். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பயணிகளுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதே இலக்கு என்றும், காகிதத்தை விட மேம்பட்ட பயோமெட்ரிக்கை பயன்படுத்தி வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் விமான நிலையத்தின் வரிசையாக தடையற்ற பயணம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், அல் மக்தும் இன்டர்நேஷனல் சர்வதேச விமான நிலையமானது 14 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டதிலிருந்து உலகின் பரபரப்பான விமான நிலையத்தை உருவாக்க மையத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் உள்ளது என்றும், சுமார் 128 பில்லியன் திராம்ஸ் மதிப்பீட்டில் கட்டப்படும் இந்த பயணிகள் முனையம் ஆண்டுதோறும் 260 பில்லியன் பயணிகளை கையாளும் என்றும், துபாய் சர்வதேச விமான நிலையத்தை விட 5 மடங்கு பெரிதாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் இன்னும் நிறைய ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோனோமி போன்ற செயல்முறைகள் செயல்படுவதை இங்கு நாம் காணலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போது அல் மக்தும் சர்வதேச விமான நிலையத்தில் தானியங்கி ரேடார்களை சோதனை செய்து வருவதாகவும், விமான நிலையம் ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டதால் புதிய தொழில்நுட்பங்களுக்கு இது ஒரு சிறந்த சோதனை களம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.